இந்த குப்பை வண்டியில சாப்பாடு குடுக்குற விஷயத்த இந்த கான்செப்ட்ட பார்த்தோன்னா, திமுக மாத்திக்கவே மாட்டாங்களா? அப்படின்னு தான் கேட்க தோணுது. குப்பை வண்டியில சாப்பாடு கொண்டு வர்றாங்க. அதாவது அந்த குப்பை வண்டியில வர சாப்பாடு அங்க இருக்கிற அமைச்சர்களோ, முக்கியமான நபர்களோ, உதயநிதி ஸ்டாலினோ எடுத்து சாப்பிடுவாரான்னா சாப்பிட மாட்டாங்க. ஆனா, அங்க வந்திருக்கிற நபர்களுக்கு குப்பை வண்டியில பார்த்தோன்னா சாப்பாடு கொண்டு வந்து குடுக்குறாங்க. இது எந்த விதத்தில சரியாக்கும்? இது தூய்மை பணியாளர்களுக்கும் நடந்துச்சு. கோவையில பார்த்தோன்னா ஒரு பூங்கா ஏற்பாடு பண்ணாங்கல்ல, அங்கேயும் இது நடந்துச்சு. இது தொடர்ந்து திமுக இதுல நடந்துட்டே தான் இருக்கு. இவங்க ஃபிக்ஸ் பண்ற எல்லா நிகழ்ச்சிகளையுமே பார்க்கும்போது இந்த குப்பை வண்டியில தான் சாப்பாடு வருது எல்லாருக்கும். அதன் மூலம் என்ன சொல்ல வர்றாங்க இவன்றது? நீங்க இங்க வந்தீங்க அப்படின்னா, அந்த குப்பை வண்டியில இருந்து நான் உங்களுக்கு சாப்பாடு போடுவேன்னு சொல்லி தான் கூட்டிட்டு வர்றாங்களா? என்னன்னு தெரியல. ஏன்னா வெளிய வந்து ஒருத்தன் கூட கம்ப்ளைண்ட் பண்ண மாட்றாங்க நானு. அந்த கூட்டத்துக்கு போனா ஒருத்தன் கூட பார்த்தோன்னா கம்ப்ளைண்ட் பண்ண மாட்றான்றது தான் நம்மளுக்கு ஆச்சரியமா இருக்கு. அந்த வகையில இந்த மிருதன் பார்ட் 2 அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். மிருதன் படத்துல ஜெயம் ரவி வந்து அந்த வேன ஓட்டிட்டு வரும்போது எப்படி பார்த்தோன்னா, எல்லா ஜாம்பீஸும் மேல ஏறி அந்த காரையே அந்த வேனைய பிச்சுற அளவுக்கு ட்ரை பண்ணுவாங்க. உள்ள இருக்கிறவங்கள இழுக்குறக்கு. அந்த மாரி அதுல ஏறி படுத்துக்கிட்டு ஒவ்வொருத்தரும் பார்த்தோன்னா, சாப்பாட்டுக்கு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. என்னடா இது? தமிழ்நாடா என்னதுன்னு கேட்க தோணுது. இதுதான் வந்து அரசியல் நாகரிகமா? இதுதான் திமுக வந்து அரசியல் கற்றுக் கொடுத்த ஒரு லட்சணம் அப்படின்னு கேட்க தோணுது. லைன்ல நிக்க வச்சு ஒவ்வொருத்தருக்கும் சாப்பாடு குடுங்க. இப்ப இதுல என்ன இருப்போது? அந்த வண்டி கொண்டாந்து நிக்குது. அங்க பார்த்தோன்னா, உள்ள விழுந்து சாப்பாட்டுக்கு பார்த்தோன்னா அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த ஜாம்பீஸ் மாரி. அதுல ஸ்நாக்ஸ் பாக்கெட்லாம் பறக்குது. அத வேற தூக்கி வீசுறாங்க யார? எல்லாமே பார்த்தோன்னா, திமுக பனியன் போட்ட அந்த திமுக இளைஞர்கள் தான். இளைஞர்கள் இந்த லட்சணத்துல தான் பார்த்தோன்னா, திமுக வழிநடத்துது. அவங்கள நம்ம தப்புன்னு சொல்லல. அவங்கள எதுக்கு பார்த்தோன்னா, இந்த மாரி வழிநடத்துறீங்க? இது எவ்வளோ கேவலமான ஒரு விஷயம். அவங்களும் பார்த்தோன்னா மனுஷங்க தானே. அவங்களும் திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய நபர்கள் தானே. எதுக்கு அந்த அளவுக்கு பார்த்தோன்னா, ஒரு கேவலமான வேலைய பண்ணுது திமுக? இத மெயின்டெயின் பண்றதுக்கு ஒருத்தர் வச்சிருப்பீங்களா? அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? இந்த மாரி நீங்க அங்க இருக்குது எடுத்து போய் பார்த்தோன்னா, ஜாம்பீஸ் மாரி உள்ள குதிச்சு நீங்களே எடுத்து சண்டை போட்டு சாப்பிட்டுங்க. இதே மாரி தான் ஒரு இடத்துல பிரியாணி கடிச்சுக்கிறாங்க. இதே மாரி ஒரு இடத்துல சரக்கு கடிச்சுக்கிறாங்க. இது வந்து திமுக எனக்கு ஏற்பாடு பண்ற எல்லா நிகழ்ச்சிகளுமே இதுதான் நடக்குது. இவங்க தான் அரசியல் தெளிவுள்ள கூட்டமா? சரி அவங்கள நம்ம சொல்லக்கூடாது. இதுதான் சொல்லிக் குடுத்துருக்கீங்களா? அப்படின்னு. இதே தாவேகா தொண்டர்கள் 10 பண்ணியிருந்தாங்க அப்படின்னா தற்குறிங்க. என்னென்ன பேசியிருப்பானுங்க. இந்த யூடியூப் ப்ரூட்டஸ், அதுக்கப்புறம் அந்த ரோஸ்ட் பிரதர்ஸ் இவனுங்கலாம் என்னென்ன பேசியிருப்பாங்க. இதையெல்லாம் பேசுகிறானா பார்க்குறாங்களா? பேச மாட்றானுங்க. இதெல்லாம் என்னது? ஜாம்பீஸோட மோசமா இருக்கு. சரி நாங்களாவது புதுசு தற்குறிங்க அப்படின்றீங்க. நீங்கலாம் பல ஆண்டு காலமா அரசியல் இருக்கிறவங்க, பல ஆண்டு காலமா பார்த்தோன்னா, அந்த இளைஞர்களுக்கு அரசியல் சொல்லிக் குடுத்த கும்பல் தானே. பண்ண வேண்டியது தானே. சரியான வழிமுறைய ஏற்படுத்தி குடுத்து, இந்த மாரி நடந்துக்க, இதெல்லாம் தவறு, இந்த மாரி இருக்காதீங்க, கொஞ்சம் டீசென்ட்டா இருங்க அப்படின்னு சொல்லிக் குடுக்க வேண்டியது தானே. எதுக்கு பார்த்தோன்னா, இந்த மாரி அடிச்சுக்கிட்டு இருக்குங்க. சாப்பாட்டுக்கு சோத்துக்கு அடிச்சு விடுறதெல்லாம் பார்த்தோன்னா ஒரு பெரிய விஷயமா? இதுதான் பார்த்தோன்னா, திராவிட மாடல் கத்துக் குடுக்குதா அப்படின்னு தான் நம்மளுக்கு இந்த இடத்துல கேட்க தோணுது. மிருதன் பார்ட் 2 தான். அது வேற எதுவுமே கிடையாது. நான் கூட ஏதோ ஃபைட் நடக்குது, ஏதோ அடிச்சுக்கிறாங்க போல, ஏதாவது விலக்கி விடுங்கப்பான்ற மாரி நான் பார்த்துட்டு இருந்தா, சாப்பாட்டுக்கு அடிச்சுக்கிட்டு இருக்காய்ங்க. என்ன கேவலமான ஒரு வேலை இது.